காலத்தால் அழியாது எங்களது மரபு கலைகள் என்றென்றும் போற்றத்தக்கவை. அந்த வகையில் கொக்குவில் இன்று ஆரம்ப பாடசாலை மாணவர்களினுடைய மேலை தேயத்து அணி வகுப்பினை தொடர்ந்து சிலம்பாட்ட மாணவர்களினுடைய அற்புதமான சிலம்ப கலையையும் நாங்கள் இந்த இனிய நிகழ்விலே கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆடி மாத வெயில் ஓடி போகும் அளவுக்கு இந்த கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்திலே எங்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் பெண்ணும் பெரிய சாதனைகளை நிகழ்த்த போகின்றவர்கள் இன்றைய தலைவர்களை வரவேற்கின்ற அந்த நிகழ்வு இதோ சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த நிகழ்வாக மங்களகரமாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்க அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி இளையரசி அஞ்சன் ஜோகநாயகம் அவர்கள் சுமையேற்றி அமர்ந்திருக்க அவர்களை தொடர்ந்து வடக்கு மாகாண உதவி கல்வி பணிப்பாளர் ரவீந்திரன் அவர்கள் எங்களுடைய மாநில சுமதலை நிகழ்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்மளுக்கு நாம் அன்புடன் அழைப்பது அதிபர் உயர்ந்தது வசனம் அவர்களை மனதில் கேட்டு அன்புடன் அழைக்கின்றோம். பிரதி முதல்வர் திரு சத்தியமோகன் அவர்களை மாநில அழைக்கின்றோம். தொடர்ந்து நோய்களை கேட்டு நாம் அன்புடன் அழைப்பது விளையாட்டு செயலாளர் உயர்திரு சுதர்சன் சார் அவர்கள் அவர்களை கேட்டு அன்புடன் அழைக்கின்றோம். பெற்றோர்கள் சார்பில் அவர்களை மங்கள சுமதேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது மங்கள கல்வியிலே பாசறை அபிவிருத்தி சங்க செயலாளர்கள் மங்கள கல்வி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து மங்கள கல்விக்கு நாம் அன்புடன் அழைப்பது இந்த நிகழ்வின் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருவாட்டி கவிஞ்சா நமஜீவா அதிபர் தொகுதியில் இன்று ஆரம்ப பாசறை அவர்களை மங்கள கல்விக்கு அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேற்றிருக்கின்ற வேளையிலே இறை வணக்கம் இடம்பெற இருக்கின்றது.
கொடிகளை ஏற்றி வைப்பதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தொடர்ந்து இடம்பெற இருப்பது ஒலிம்பிக் கொடியேற்று நிகழ்வு. ஒலிம்பிக் கொடியேற்று நாம் அன்புடன் அழைப்பது கொக்கிவில் இந்து ஆரம்ப பாடசாலையின் பேராசான் உயர்திரு சுதர்சன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து இல்ல கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சூரியன் இல்லம், காசினி இல்லம், தாரக இல்லம், சந்திரன் இல்லம் ஆகிய இல்லங்களினுடைய பொறுப்பாசிரியர்கள் இல்ல கொடிகளை இப்பொழுது கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது விளையாட்டுத்துறை செயலாளர் திரு சுதர்சன் அவர்கள் அந்த ஒலிம்பிக் தொடரை ஆரம்பித்து வைத்து அங்கே வீர வீராங்கனைகள் மைதானத்தை சுற்றி நலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். சுற்றி வர அவர்களை வரவேற்கும் முகமாக அங்கே கட்டி இருக்கும் கொடிகள் அவர்களை வரவேற்கின்றது. எங்கே இப்பொழுது சிறப்பாக அங்கே கொக்கிவில் இருந்து ஆரம்ப பாடசாலை மாணவர்களது ஒலிம்பிக் சுடர் ஏற்றல் நிகழ்வு வெகு விமர்சையாக இடம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மைதானத்திலே எதிர்கால உலகின் மன்னர்கள் கொக்குவில் இருந்து ஆரம்ப பாடசாலையினுடைய பெருமைக்குரிய மாணவர்கள் தங்களது பிஞ்சு பொன்னடிகள் நோக அற்புதமான அசைவுகளை வெளிப்படுத்தி ஆனந்தத்தோடு எதிர்காலம் எங்களுக்கானது, வானம் எங்களுக்கு வசப்படும், ஒளிமயமான இந்த எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் விரைந்து செல்ல தயாராக இருக்கின்றோம் என்கின்ற எண்ண குவியல்களோடு அற்புதமான முறையில் கொக்குவில் இந்துவினுடைய மைதானத்தை சுற்றி பலம் வந்து ஒலிம்பிக் சுடரினை ஏற்றி மகிழ்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வீர வீராங்கனைகளால் எடுத்து வரப்பட்ட ஒலிம்பிக் தீபம் மைதானத்தில் கம்பீரமாக அமைக்கப்பட்டிருக்கும் சுடர் கம்பத்தில் விளையாட்டு தலைவர்களால் சேர்க்கப்பட்டு வானலாக சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு சற்று பிரமாண நிகழ்வு. வெற்றி தோல்விகளை சமமாக மதிக்கின்ற எங்களது பரிசுத்தமான நிலைப்பாடு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட இருக்கின்றது. சத்திய பிரமாணம் இடம்பெறும். பாடசாலையில் 2024ஆம் ஆண்டுக்கான செயற்பாட்டு மகிழ்வோம் நிகழ்வை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதன்மை வரும் நிகழ்வாகவும் பலரது எதிர்பார்ப்புகளுக்கு விருந்தளிக்கும் நிகழ்வாகவும் அமையவுள்ள நிகழ்வு இல்லங்களின் அடிநடை நிகழ்வாகும். இன்றைய விளையாட்டு விழா
இன்றைய வாத்திய அணிவகுப்பினை தொடர்ந்து சந்திரன் இல்லம் தன்னுடைய பச்சை வண்ண கொடியோடு தம் சார்ந்த வீர வீராங்கனைகளை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்வினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், அங்கே கண்ணீர் பறிக்கும் வண்ண கோலங்களிலே எங்கள் செல்ல குஞ்சுகள் மெடுக்குடன் சிறப்பாக கம்பீரமாக ஆண்டி நடை மரியாதையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரி மைதானத்தில் சந்திரன் இல்லத்தினை தொடர்ந்து மஞ்சள் வண்ண கொடியோடு சூரியன் எல்ல மாணவ மாணவிகள் மிகவும் உத்வேகத்தோடு அணிவகுத்து வருகின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எங்கள் விழா, இது எங்கள் போட்டி, எங்களினுடைய ஆளுமையை காண்பிப்பதற்கு கிடைத்திருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் என்கின்ற அந்த பேரெண்ணத்தோடு அந்த சின்னம் சிறுசுகளினுடைய உத்வேகம் இந்த மைதானம் எங்கும் மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையிலே துள்ளித் திரியும் சின்ன சிறு அலையோ வீர விளையாட்டு விடும் சிங்க கொள்ளைகளோ அவற்றை எல்லாம் வென்றதம்மா கொக்குவில் இன்று ஆரம்ப பாடசாலை மாணவ செல்வங்களது அணிநடையில் மரியாதை இப்பொழுது மைதானம் பூராகவும் நிறைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொக்குவில் இன்று ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் வானத்தின் வண்ணமான நீல வண்ணத்தை தாங்கி தாரகை இல்லத்தினுடைய வீர வீராங்கனைகள் தங்களினுடைய கை அகால் அசைவுகளின் மூலமாக இந்த மைதானத்தை இப்பொழுது அலங்கரித்திருக்கிறார்கள். அங்கே காசினி இல்லத்தை சேர்ந்த வீர வீராங்கனைகள் அற்புதமான முறையில் இந்த மைதானத்தை தொடர்ந்து செல்கின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் அழகோ அழகு அங்கே சாரணர் எல்லாம் அங்கே கொடியை உயர்த்தி மிக சிறப்பாக அதனை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சாரண மாணவ செல்வர்கள் கடமை உணர்ச்சி, ஒழுங்கு, நீதி, நேர்மையான வாழ்க்கை முறை என்பனவற்றிற்கு மிகவும் புனிதமான ஒழுக்கங்கள் அவசியமானது என்பது யாவரும் அறிந்தது. அதனை உணர்ந்திருக்கக்கூடிய கொக்குவில் இன்றைய மைந்தர்கள் அற்புதமான முறையிலே அந்த விடயத்தை உள்வாங்கி இந்த அணிநடையிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், லேட்டாய் வந்தாலும் லேட்டஸ்டாய் வருவோம் என்பார்கள். இந்த நல்லூர் கூட்டத்திலே மிக லேட்டஸ்டாய் இந்த விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றாலும் அதை என்றென்றும் மனதிலே இறக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக இந்த கல்லூரி சமூகம் ஒழுங்கமைத்திருக்கின்றது. அங்கே எந்த இலக்குக்கு நாம் வெளியிடுவோம் என்று அங்கே நண்பர்கள் அங்கே மிக போராட்டத்தின் மத்தியிலே அங்கே புள்ளியிடலை நிகழ்த்திக் கொண்டிருக்க மறுபுறம் இந்த நிகழ்வை அலங்கரிக்க நிகழ்வுக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எமது பிரதம விருந்தினர் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் திருமதி எழிலேசி அண்டன் யோகநாயகம் அம்மையார் அவர்களும் அவர்களுடன் சிறப்பு விருந்தினர் உயர்திரு ஆர் ரவீந்திரன் உதவி கல்வி பணிப்பாளர் ஆரம்ப கல்வி மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் அவர்களும் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அதிபர் உயர்திரு வசந்தன் அவர்களும்
Put up your hands. Hands down. Hands up. Hands down. Hands up. Turn in. Hands down. Turn left. Turn left. Set your hands sideways. Walk in one step. Hands down. Turn in. Do the action. Put your hands on your hips. Jump like a little car. Hands down. Turn out. Right. திருமதி மோகன் அவர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்துமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். Ini apa sih? அடுத்து வெற்றி பீடத்தில் இருக்கின்ற
இஞ்சால முன்னும் அஞ்சு கிலோ கிலோ வெற்றி பீடத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக யாழ் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை முன்னாள் ஆசிரியர்கள் பெருமதிப்பிற்குரிய திருமதி விஜயகோபால் சிவசாந்தினி மிஸ் அவர்களையும் திருமதி நந்தினி தர்மானந்த சிவம் அவர்களையும் குமுதினி விக்ராஜா அவர்களையும் இணைந்து பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்துமாறு பணிவென்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து 10 வயது மாணவர்களுக்கான கையெழுத்தல் நிகழ்வும் வினோத உடை நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. குறித்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற மாணவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அற்புதமான முறையில் உடற்பயிற்சி கண்காட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தும் முகமாக அனைவரும் உற்சாக கரகோஷம் செய்வது அவர்களுக்கு ஊக்கமாக அமையும். இன்னும் அதிகமாக உங்களுடைய கரகோஷத்தை எதிர்பார்க்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்வினை தொடர்ந்து 10 வயது மாணவர்களுக்கான கையெழுத்தல் நிகழ்வு உடனடியாக ஆரம்பமாகின்றது. குறித்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற மாணவர்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு இல்ல பொறுப்பாசிரியர்களை
அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பழைய மாணவர் நிகழ்ச்சி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தரம் 6 கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்களுக்குரிய நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற உள்ளது. வினோத உடை நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற மாணவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வெற்றி சூரியன் இல்லத்தினுடைய பொறுப்பாசிரியரின் கவனத்திற்கு வெற்றி மேடைக்கு அழைக்கப்பட்டு மாணவர்களை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சூரியன் இல்லத்தைச் சேர்ந்த பந்தறிதல் போட்டியில் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட கதிஷ்ணா அவர்களை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல காசினி இல்லத்தைச் சேர்ந்த சிஜானி, காசினி இல்லத்தைச் சேர்ந்த அபிசாயினி ஆகியோரை தாமதமின்றி வெற்றி மேடைக்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வெற்றி பீடத்திலே அதெல்லாம் போன் எல்லாம் வினோத உடை நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுக்கான அறிவித்தல் ஒன்று. வினோத உடை போட்டி நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுக்கான அறிவித்தல் ஒன்று. வினோத உடை போட்டியிலே தயார் நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் வெற்றி பீடத்திற்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வெற்றி பீடத்திற்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் வினோத உடையில் தயாரான மாணவர்கள். மைதானத்தில் அற்புதமான முறையில் தங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்திய வண்ணம் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் குதித்து தங்களுடைய உடல் வன்மையை மாணவர்கள் அற்புதமான முறையில் மைதானத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.